அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியன் கான்டெக்ஸ்ட்ல இருக்கிறத என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த டைனாசிட்டிஸ் எப்படி எப்படிலாம் வந்தாங்க, அவங்களுடைய கல்ச்சுரல் இன்டர்மிங்லிங் எப்படி வந்து நடந்துச்சு, அவங்க வந்து அவங்களோட கல்ச்சர்லேருந்து இந்தியன் கல்ச்சருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்தாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அசிமிலரேட்டிவ் அந்த நரேட்டிவை கொடுத்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம என்சிஆர்டிக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கதை வடிவில் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தவாகனாஸ் பற்றியும் அதுக்கப்புறம் டான் டு த டீப் சவுத்தில் நம்ம மெகாலித்திக் கல்ச்சர் பற்றியும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி நான் சாத்தவாகனாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த வாட்டி வந்து நம்ம சாத்தவாகனாஸ் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? சாத்தவாகனாஸ் ஏஜ் ஆஃப் சாத்தவாகனாஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will also see about the craft, trade and towns and post Mauryan age. ஓகேங்களா? கிராஃப்ட், ட்ரேட் அண்ட் டவுன்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் இன் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சாத்தவாகனாஸ் சாப்டரை நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதோட நோட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இது அந்த கிராஃப்ட்டு, ட்ரேடு இது ஒரு மாதிரி இருக்கும். எது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் அடுத்த வாட்டியிலேருந்து அதே மாதிரியே கூட நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவேன். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்தால் அதை நான் உங்களுக்கு கிளியரும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ் மூலமாக தான் நம்மளால் வந்து பேசிக்க முடியும். பிகாஸ் ஆஃப் த வீடியோ வந்து ரெக்கார்டட் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களால் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து என்கிட்ட வந்து டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் எனக்கு இப்படி இருக்குது சார், நல்லா இருக்குது, இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எல்லா சஜஷன்ஸையும் நீங்கள் சொல்லலாம். மேக்ஸிமம் அந்த சஜஷன்ஸை கேட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த யூபிஎஸ்சி ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கிளாஸை கொண்டு போகிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் கடமையும் பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாத்தவாகனாஸ். ஸோ சாத்தவாகனாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் மௌரியன்ஸோடைய அடுத்த வழித்தோன்றல்கள் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தவாகனாஸ். அதாவது வந்து மௌரியன்ஸோடைய டைனாசிட்டியானா கிடையாது, பட் அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெட்டி பிரின்சிபாலிட்டிஸாக இருந்தவங்க மேபி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா சாத்தவாகனாஸுங்கிற பேர் மௌரியன் பீரியடில் இல்லை. அந்த டைமில் வந்து எந்த பேரில் அவங்க அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராஸ் அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆந்திராஸ். ஓகேங்களா? இந்த ஆந்திராஸ் தான் இந்த சாத்தவாகனாஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஆந்திராஸ் தான் இந்த சாத்தவாகனாஸாக இருக்கணும். ஓகே, இந்த சாத்தவாகனாஸ் பற்றின அந்த டீட்டெயில்ஸ், அந்த சோர்சஸ் இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. மௌரியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் ஆந்திராஸ்ன்னு பேர் போட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணாஸில் குறிப்பாக வந்து மத்ஸ்ய புராணா இந்த புராணாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாத்தவாகனா கிங்ஸோடைய இந்த லீனியேஜஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குங்க. நாசிக் அப்புறமா வந்து நானாகேட் அப்படிங்கிற இந்த 2 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் வந்து நமக்கு இந்த சாத்தவாகனாஸ் பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அது இல்லாமல் சாத்தவாகனாஸ் பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு லிட்ரரி சோர்ஸாக எதில் கிடைக்குதுன்னா கதி சத்பசசி அப்படிங்கிற அந்த புக்கு. அதை யார் எழுதுனதுன்னா ஒரு சாத்தவாகனா கிங்கே எழுதியிருப்பார். அவர் பேர் வந்து ஹாலா அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நமக்கு என்னென்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தவாகனாஸோடைய சோர்சஸ் எது, அதுக்கப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, யாரோடைய அட்வர்சரியாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. சாத்தவாகனாஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான கிங்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். 3 இம்பார்ட்டன்ட் கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை யார் இந்த டைனாசிட்டியை ஃபவுண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் த டைனாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமுகா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த டைனாசிட்டியை ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? 2nd century பிசியில் இருந்து 2nd century ஏடி வரைக்கும் இவங்களுடைய டைனாசிட்டி வந்து ஒரு 350லேருந்து 400 வருடங்கள் வந்து இவங்களுடைய ஆட்சி வந்து நடக்குது. ஓகேங்களா? இதில் 3 இம்பார்ட்டண்ட்டான மன்னர்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து கௌதமிபுத்திர சதகர்ணி.
ஓகேங்களா. இவர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மன்னர். இது இல்லாமல் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, பேர் மட்டும் நமக்கு தெரியறது. ஹாலா அப்படிங்கிற ஒரு மன்னரோட பேர் தெரியுது. அதுக்கப்புறமா வந்து சதகர்ணின்னு ஒருத்தர் இருக்காரு. சதகர்ணி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அது இல்லாமல் கௌதமி புத்திர சதகர்ணி, அதுக்கப்புறம் வசிஷ்ட புத்திர புலமாயி, அப்புறம் யஜ்னஸ்திரி சதகர்ணி. இவங்க எல்லாருமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸாக இருக்காங்க. இவங்களுடைய கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இவங்க ஆந்திராஸ்ன்னு அழைக்கப்பட்டாலுமே ஆந்திர மாநிலங்களில் இவங்களுடைய அந்த ஆளுமை இல்லை. முதல்ல இவங்க ஆளுகையை அமைக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் தான் அமைக்கிறாங்க. ஓகேங்களா. இவங்களுடைய ஃபஸ்ட்டு கேபிட்டலே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிஷ்டா அப்படிங்கிற அந்த இடம் தான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தான் வந்து அமராவதி இவங்களோட செகண்ட் கேபிட்டலாக ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் பிரசிஸ்தான் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபஸ்ட்டு கேபிட்டலாகவும், செகண்ட் வந்து அமராவதி இவங்களுடைய ரெண்டாவது கேபிட்டலாகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இவருடைய இம்பார்ட்டண்டான கிங்கு கௌதமி புத்திர சதகர்ணி. இவர் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த இது தெரியல, பட் குறிப்பாக ஒரு கிட்டத்தட்ட வந்து 106லேருந்து 130 ஏடியில் இவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. சாத்தவாகனாலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். பிகாஸ் ஆஃப் ஹி டிஸ்போஸ்டு சாக்காஸ். சாக்காவுடைய ரூலர்ஸை வந்து இந்த வெஸ்டர்ன் சாக்காஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப பேர் போனவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ருத்ரதாமன் அந்த இண்டோ கிரீக்கில் வந்து ருத்ரதாமன் ரொம்ப ஃபேமஸ். இவருக்கு அப்புறம் வராரு அவர். ஓகேங்களா. ருத்ரதாமன்லாம் இவருக்கு அப்புறம் வராரு. அதுக்கு முன்னாடி வந்து சாக்காவுடைய ரூலர்ஸை வந்து இவர் கொஞ்சம் அடக்கியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நாகப்பனா அப்படிங்கிற அந்த சாக்கா ரூலரை வந்து இவர் வந்து வீழ்த்தியிருக்காரு. இவர் வீழ்த்தது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசிக்கில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இவருடைய அந்த நாகப்பனா வந்து முன்னாடி இருந்தப்ப காயின்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அவர் தான் முதல்ல வந்து இந்த சில்வர் காயின்ஸை வந்து கிரீக் ஸ்டைலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நாகப்பனா. ஓகேங்களா. அந்த நாகப்பனா தான் இவர் தான். ஓகேங்களா. இதில் பின்னாடி வந்து இந்த பவ்வு, அதுக்கப்புறம் ஆரோ இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் வந்து கரோஸ்தி ஸ்கிரிப்ட். ஓகே. இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த காயின்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாசிக்கில் ஒரு 8000 காயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதில் என்ன சார் ஃபேமஸ் அப்படின்னா இந்த 8000 காயின்ஸும் ஸ்ட்ரக் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு திருப்பி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிபேஸ்டு காயின்ஸ்னு சொல்லுவாங்க. டிபேஸ்டு காயின்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கௌதமி புத்திர சதகர்ணி ஹஸ் டெஸ்ட்ராய்டு த பவர் ஆஃப் நாகப்பனா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவருடைய பேரன் தான், கிராண்ட் சன் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரதாமன். ஓகேங்களா. இந்த ருத்ரதாமன் பற்றி தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். போன கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம பார்த்தோம். அவர் தான் வந்து அந்த கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் இல்லை ஜுனகட் இன்ஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே ஒரே பேர் தான். ஜுனகட் இன்ஸ்கிரிப்ஷன் சஸ்தீஸ் சான்ஸ்கிரிட்டில் அவர் வந்து அந்த சுதர்சன லேக்கை வந்து நான் ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான மன்னர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அப்புறமா வந்த வசிஷ்ட புத்திர புலமாயி. ஓகேங்களா. இந்த வசிஷ்ட புத்திர புலமாயி வந்து சாக்கா கிட்ட தோத்துருக்காரு. ஓகேங்களா. அந்த ரெக்கார்டும் இருக்குது. ஓகே. பட் இவரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மன்னர் தான். இவர் வந்து செட்டப் பைத்தானில் வந்து இவர் வந்து அவரோட கேபிட்டலை செட்டப் பண்ணுறாரு. ஓகேங்களா. பிரசிஸ்தான் பைத்தான் எல்லாமே ஒரே கேபிட்டல் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து யஜ்னஸ்திரி சதகர்ணி. இவர் வந்து அடுத்த மன்னராக வராரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வராரு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சாக்காவுடைய ரூலர்ஸை திருப்பி இவர் அடிக்கிறார். ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேருமே வந்து சாக்காஸை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிக்கிறதுலேயே குறியாக இருக்காங்க. இவர் யார்கிட்ட தோக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரதாமன் கிட்ட தோப்பார். ருத்ரதாமன் 1 கிட்ட இவர் தோப்பார். ஓகேங்களா. வசிஷ்டபுத்திர புலமாயி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவருடைய காயின்ஸை பார்க்கும்பொழுது யஜ்னஸ்ரீ சதகர்ணியோட காயின்ஸை நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு ஆர்ட் லவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு நேவிகேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய மன்னர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா இவரோட காயின்ஸ் பாருங்கள். இதில் வந்து போட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா. ஸோ நேவிகேஷனுக்கும் ட்ரேடுக்கும் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் வந்து இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சாத்தவாகனாஸோடைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிங்லாம் வந்து பிராமணிக்கல் அந்த ரூலை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. இன்னும் சொல்ல போனால் கௌதமி புத்திர சதகர்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே வந்து அவர் ஒரு பிராமணராக வந்து கிளைம் பண்ணிக்கிறார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து த அப்ஹோல்டர் ஆஃப் தர்மா அப்படின்னு வந்து அவரை வந்து கிளைம் பண்ணிக்கிறார். அப்ஹோல்டர் ஆஃப் தர்மா, அதாவது தர்ம சாஸ்திரங்களின்படி நான் வந்து ஆட்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. வர்ண கலப்பை வந்து அவர் வந்து நிறுத்துறார். ஓகேங்களா.
தர்ம சாஸ்திராக்கள் வந்து வர்ண கலப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு லாவா, ஒரு ஒரு கிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் முதல் மன்னன் இந்த வர்ண கலப்புலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல. ஓகே, ஸோ இவர் வந்து ஏக பிராமணன் அப்படின்னும் அவர் வந்து கிளைம் பண்ணிக்கிறார். ஓகேங்களா, ஏக பிராமணன் அப்படின்றத கிளைம் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த தர்ம சாஸ்திரங்கள் மூலமாக இவங்க வந்து ரூல் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. இந்த டைமில் தான் மனுஸ்மிருதி, தர்மசாஸ்திராஸ் இதெல்லாம் வந்து ஒரு எழுத்து வடிவம் பெறுது. ஓகேங்களா, மனுஸ்மிருதியும் தர்மசாஸ்திரங்களும் அதுக்கப்புறம் நிறைய புராணங்கள்லாம் இதில் தான் எழுதப்படுது. ஓகேங்களா, அது எவ்வளோ எந்த டைமில் வந்து இன்னும் ரிஜிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவில் குப்தர்கள் பீரியடில் ரிஜிட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஹீரோஸாக யாரை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்திக்கல் ஹீரோஸை கிளைம் பண்ணிப்பாங்க. அதாவது வந்து ராமர் மாதிரியான ஆட்சியை கொடுக்க போகிறேன், பீமர் மாதிரியான, அர்ஜுனர் மாதிரியான, கேசவன் மாதிரியான ஆட்சியை நான் கொடுக்க போகிறேன், அவருக்கு இணையானவங்க. அப்புறம் they are also claimed the divine theory of kingship. Divine theory of kingship. Divine theory of kingshipல இவங்களுமே வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் அப்படின்னு வரும்பொழுது அவங்களோட டிஸ்ட்ரிக்டை இவங்க வந்து அஹாரா அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. அஹாரா. ஓகேங்களா, இந்த டேர்ம்ஸை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து மௌரியன் டைமில் இருந்த டேர்ம் இது. ஓகேங்களா, மௌரியன் டைமில் இருந்த டேர்ம் இது. இதை அப்படியே வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து அவங்களுக்காக ஏற்றுக்கிறாங்க. மௌரியன் டைமில் தான் வந்து அமத்யாஸ், அப்புறம் மகாமத்ராஸ் இவங்களும் இருந்தாங்க. ஓகேங்களா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்காக எடுத்துக்கிறாங்க. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இது இவங்களோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சேனாபதி. ஓகேங்களா, சேனாபதி இந்த கமாண்டர் ஆஃப் ஃபோர்ஸஸை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸாக வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி கிராமிகா அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா கௌமிகான்னு ஆகுறாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கௌமிகா கீழே வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 9 சேரியட். இவர் வந்து 9 சேரியட்டு, அதுக்கப்புறம் வந்து 9 எலிஃபெண்ட்டு, அதுக்கப்புறம் 25 ஃபுட் சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து நிர்மாணிக்கிறவர் கௌமிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. பட் ரூரல் ஏரியாஸில் அட்மினிஸ்டர் பண்ணுறவங்க பேர் வந்து கௌமிகா. ஓகேங்களா, அதே மாதிரி இவங்க ஒரு மிலிட்ரி பேஸ்டான ஒரு ரூலை வந்து பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி கேம்ப்ஸே பின் நடைவில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டிஸாக மாறுது. அந்த மாதிரி மிலிட்ரி கேம்ப்ஸை வந்து சிட்டிஸாக மாற்றுறதோடைய அந்த பேர்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டகா, அப்புறமா வந்து ஸ்கந்தவராஸ் அப்படிங்கிறது தான். இது மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸாக பின் நாட்களில் மாறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா, இது வரைக்கும் இருக்கிறது கூட உங்களுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சால் போதும். பட் சாத்தவாகனாஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது அட்மினிஸ்ட்ரேட்டிவான அந்த விஷயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஒன்லி இன்ட்ரடியூஸ் த ஃப்ரீ டேக்ஸ் ஃப்ரீ வில்லேஜஸ், லேண்ட் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறத முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஏன்ஷியன்ட் இண்டியன் பீரியடில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தவாகனாஸ் தான். லேண்ட் கிராண்ட்ஸ். ஓகேங்களா, லேண்ட் கிராண்ட்ஸை முதல்ல வந்து இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் கிராண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண தான் நமக்கு இந்த லேண்ட் கிராண்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நிலத்துக்கு உண்டான மதிப்பு ஏறுது ஏன்ஷியன்ட் இண்டியன் சொசைட்டியில். அந்த நிலத்துக்கு உண்டான மதிப்பு ஏற அது வந்து ஒரு ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டியாக பின்னாளில் வந்து அதுதான் வந்து சமந்தா சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, சமந்தா சிஸ்டம் உருவாகிறதுக்கான முதல் படியை யார் எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தவாகனாஸ் தான் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த லேண்ட் கிராண்ட்ஸ் யாருக்கு பண்ணுறாங்கன்னா ரிலீஜியன் பேஸ்டாக வந்து இவங்க எதுவும் பண்ணல, எல்லாருக்குமே, அதாவது புத்திஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க, பிராமணாஸ்க்கும் கொடுக்குறாங்க. என்னதான் தர்மசாஸ்திரத்தின்படி நாங்கள் வந்து ஆட்சி பண்ணுறோன்னு இவங்க கருதிக்கிட்டாலுமே புத்திஸ்ட்டுக்கும் இவங்க கொடுக்குறாங்க, பிராமணாஸ்க்கும் கொடுக்குறாங்க. புத்திஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வில்லேஜஸில் அந்த பீஸை பற்றி, அதுக்கப்புறமா வந்து அந்த புத்தர்களுடைய அந்த தத்துவத்தை பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க. பிராமணாஸு கொடுத்த அவங்க வில்லேஜஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம தர்மத்தை நிறுவறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபியூடேட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தவாகனா கிங்டமில் கிங்குன்னு இருக்காரு. இப்போ கீழே இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க ஆட்சி பண்ணுறவங்கள. ஓகேங்களா, அது அடுத்து வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிங்கு. ஓகேங்களா, கிங்கு தான் முதல்ல. ஓகே, அடுத்து வந்து மகாபோஜா, அதுக்கப்புறம் சேனாபதி. ஓகேங்களா, கிங்கு, மகாபோஜா, அப்புறம் சேனாபதி.
கிங்குக்கு தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸை வந்து ஸ்ட்ரக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஓகே, ஸ்ட்ரக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. மகாபோஜா, சேனாபதி இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கான ஆளுகைகளை வந்து அட்டானமி இருக்குது. ஓகேங்களா, ஆட்சி பண்ணுறதுக்கான உரிமைகளும் சில பவர்களும் கொடுத்து வச்சுருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்புறம் எக்கனாமிக் பவர்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்படி தான் வந்து அந்த சாத்தவாகனாகளுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கல்ச்சரில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன். இங்கே தான் முதல்ல எப்படி ஆகுதுன்னு நார்த்துக்கும் சவுத்துக்குமான அந்த இடைவேளை, இல்லைனா வந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு சில விஷயங்கள் மெட்டீரியல் கல்ச்சர் வந்து ஃபியூஸ் ஆகுது இங்கே தான். ஓகேங்களா, அது எப்படிலாம் ஃபியூஸ் ஆகுதுன்னா காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. பஞ்ச்மார்க்டு காயின்ஸ், மகதாலேருந்து பஞ்ச்மார்க்டு காயின்ஸ் யூஸ் ஆகப்படுது. அதுக்கப்புறமா வந்து பேர்ன்ட் பிரிக்ஸ் வந்து அங்கேருந்து அந்த டெக்னாலஜி வருது. அப்புறம் யுனைட்டிங், ஆர்ட் ஆஃப் யூனிட்டிங், அதாவது வந்து ரெண்டு பொருளை ஒன்றா சேர்த்து ஒரே பொருள் ஆக்குறது. ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறமா வந்து வெல்ஸு இதெல்லாம் உருவாக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ உருவாக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் நிலச்சி நிற்கும் போது ஒரு ஸ்டேட் எம்பையராக, ஒரு ஸ்டேட் ஸ்ட்ரக்சராக வர்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையுது. நம்ம இதில் எதிலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளனி அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து சாத்தவாகனாவுடைய அந்த சிட்டியில் ஒரு 30 வால்டு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறத வந்து அவர் வந்து அவரோட குறிப்பில் எழுதியிருப்பார். 30 வால்டு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம வந்து நாகார்ஜுனகொண்டா, அமராவதி இந்த மாதிரி தோண்டும் போது நமக்கு வந்து கிடைக்குது. சில இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கிறதா நம்ம குறிப்புகளில் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி காயின்ஸும் பொறுத்த வரைக்கும் சாத்தவாகனர்கள் வந்து எந்த காயின்ஸை வந்து பெருசாக வந்து இது பண்ணாங்கன்னா லெட். ஓகேங்களா, பொட்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டின்லேயும் அவங்க வந்து காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் வந்து அதை ரோமன்ஸ்லேருந்து ரோமாபுரியிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இறக்குமதி பண்ணி ஸ்ட்ரிப் ஆஃப் ஒயர் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வந்து இறக்குமதி பண்ணி அதிலேருந்து அவங்க வந்து அந்த காயின்ஸை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரான்ஸு, காப்பர் காயின்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து அவங்க கோல்டு காயின்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெகுலர் டிரான்சாக்ஷன்ஸுக்கு அவங்க யூஸ் பண்ணதில்லை. ரெகுலர் டிரான்சாக்ஷனுக்கு லெட் இல்லைனா போட்டின் இந்த மாதிரியான காயின்ஸை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிராப்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ரைஸு, காட்டன் இந்த மாதிரியான சாதாரணமான கிராப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரேடுன்னு வரும் பொழுது நம்மளில் வந்து நிறைய ரோமாபுரி காயின்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு சாத்தவாகனர்கள் பீரியடில். ஓகேங்களா, அவங்க ஆண்ட அந்த பகுதிகளில், அவங்க ஆண்ட அந்த ஃபேஸில் நமக்கு நிறைய ரோம்ஸ் காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சொசைட்டின்னு வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதமிபுத்திர சதகர்ணி என்ன பண்ணுறாரு, பிராமினிக்கல் ரிலீஜன் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா, தர்மசாஸ்திரத்தின்படி வாழணும் அப்படிங்கிறத அவர் வந்து விரும்புகிறாரு. அதுக்கப்புறமா வந்து இண்டிஜினியஸ் ட்ரைபல் பீப்புள்ஸை வந்து புத்திஸ்ட் மாங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய வழியில் வந்து அவங்கள வழி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, லேண்ட் கிராண்ட்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். தேவர் த ஃபர்ஸ்ட் ரூலர்ஸ் டு மேக் த லேண்ட் கிராண்ட்ஸ் டு பிராமணாஸ். ஓகேங்களா, இது ப்ரிலிமினரியில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மர்ச்சன்ட்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ்னு வரும் பொழுது இந்த பீரியட் நோ வேர் டியூரிங் த ஏன்ஷியன்ட் டைம். ஓகேங்களா, நம்ம பார்த்த வரைக்கும் ப்ரீ ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ அதுக்கப்புறம் பார்க்க போகிற போஸ்ட் குப்தா வரைக்கும் எந்த பீரியட்லையும் கம்பேர் பண்ணும்போது 200வது பிசியில் இருந்து 200வது ஏடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம், கிட்டத்தட்ட இந்த ஒரு 400 வருஷம் மாதிரி எந்த பீரியட்லையும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்ததே கிடையாது. ஓகேங்களா, அது ஏன் அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா சாத்தவாகனருக்கு முடிச்சதுக்கப்புறம் இதே கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக இருக்கட்டும், மர்ச்சன்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லைனா காயினேஜாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து கொழிச்சுது, புரண்டுது, அதுக்கப்புறமா வந்து அங்கே விளையாடுச்சு. ஓகேங்களா, அது ஏன், என்ன ரீசன், எதனால் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேட்ரிலினியல் சொசைட்டியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து கருதப்படுது. ஏன்னா அவங்களோட மன்னர்கள் பேர்லாம் பாருங்கள், கௌதமி புத்திர, கௌதமிங்கிறது ஒரு பெண். ஓகேங்களா, அவர்களுடைய புத்திரனான சத்தகர்ணி ஆகிய அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா வந்து வசிஷ்டருடைய புத்திரனான, அதுவும் ஒரு பெண் தான். அதே மாதிரி யஜ்னஸ்ரீ அவங்களுடைய புத்திரனான அப்படிங்கிற மாதிரி சத்தகர்ணி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பெண்களின் பெயர் மூலமாக வந்து அவங்களுடைய மேட்ரிலினியலாக வந்து அவங்களுடைய வம்சாவளி தொடருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அதுதான் உண்மையானா
அப்படி உண்மையாக இருந்திருந்தா அவங்க வந்து ஆண்டதும் பெண்களாக தானே இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டது ஆண்களாக இருக்காங்க. ஸோ பேட்ரியார்கியல் மேட்ரிலீனியல் சொசைட்டியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், டொனேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் கிஃப்ட் வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டைமில் ஒரே ஒரு ரூலரான நாகனிகா அப்படிங்கிறவங்க வந்து சாத்தவாகனா பீரியடில் ஒரே ஒரு ரூலர் சின்ன டைமில் வந்து குயின் ரிஜென்ட்டாக வந்து ஆண்டிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க நானாகேட் இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷி ஹேட் கிவன் ஹியூஜ் டொனேஷன்ஸ், ரிலீஜியஸ் கிஃப்டாக வந்து நிறைய டொனேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியனாக நம்ம வந்து பார்க்குறோம். ரிலீஜியனாக பார்க்கும் பொழுது நம்ம வேதிக் சாக்ரிஃபைசஸ் வந்து சாத்தவகனா ரூலர்ஸ் பண்ணியிருக்காங்க. வேதிக் சாக்ரிஃபைசஸ் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான வேதிக் சாக்ரிஃபைசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ராஜசூயா, விஜயபியா, அப்புறமா வந்து அஸ்வமேதா. ஓகேங்களா. அஸ்வமேத யாகங்கிறது என்னன்றது நமக்கு தெரியும். இந்த வேதிக் பீரியட்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அப்படி தெரியலனா ஒரு வாட்டி வேதிக் கல்ச்சர் வீடியோவை போய் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான வேதிக் சாக்ரிஃபைசஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காட்ஸ் லைக் வைஷ்ணவா காட்ஸ் லைக் கிருஷ்ணா, வாசுதேவா, இவங்கள மாதிரியான ஆளுகளை கும்பிட்டுருக்காங்க. அவங்கள மாதிரியான காட்ஸை கும்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திசமையும் வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. அவங்க செக்யூலராக தான் இருந்திருக்காங்க. ஓகே. என்னதான் இவங்க ஒரு ரிலீஜனை கும்பிட்டாலும் மற்ற செக்டையும் வந்து அவங்க வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இது எதனால் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ரைவேட் ரிலீஜன் ஒன்று இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் புத்திசம் வந்து நிறைய இடத்துல பரவி இருந்தது. அப்போ லோக்கல் பீப்புளை வந்து நம்ம பகச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த கிராண்ட்ஸையும் அந்த டொனேஷன்ஸையும் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து இம்பார்ட்டண்ட்டான புத்திஸ்ட் சைட் இவங்க ஆண்ட இடங்கள்ல என்ன அப்படின்னா நாகார்ஜுன கொண்டா, அப்புறமா வந்து அமராவதி. இதெல்லாம் வந்து புத்திஸ்ட் சைட்ஸாகவும் இம்பார்ட்டன்ட் சைட்ஸாகவும் இன்னுமே இருக்குது. இதுதான் வந்து அமராவதி ஆர்கிடெக்சருடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 3 இம்பார்ட்டண்ட்டான ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. நம்ம ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் படிக்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இண்டோ கிரீக் இல்லைனா காந்தாரா, அடுத்து வந்து மதுரா. இது எல்லாமே வந்து புத்தர் தனித்தனியாக, புத்தரோ இல்லை போதிசத்துவர்களோ இல்லைனா வந்து மகாவீரரோ, இவங்க எல்லாருமே வந்து தனித்தனி ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் எப்படி இருக்குன்னா ஒரு கதை வடிவில் வந்து ஒரு ரிலீஃப் மாதிரியான நரேட்டிவ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரு ஸ்டோரி மாதிரியான ஒரு விஷயத்தில் இதை வடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது ஏதோ ஒரு ஸ்டோரிங்க. ஏதாவது தேவர்கள் வந்து புத்தரை வந்து இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. புத்தர் இப்படி வந்தார் போனார், இது ஏதோ ஒரு ஸ்டோரியை வந்து அங்குலி மாமா கதைகளை கூட வந்து அவங்க இந்த ஸ்டோரியை வந்து டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. புத்தர் வந்து கிரேட் ஃபோர்த் கோயிங் போகிறது, அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் விடுறது, அவர் வந்து ஒரு சொர்க்கத்திலேருந்து எவன்லேருந்து வந்து எல்லாருக்கும் டீச்சிங் பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரி நிறைய நரேட்டிவ்ஸ் வந்து அமராவதி ஸ்தூப்பால், அமராவதி ஸ்ட்ரக்சர் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அமராவதியும் நாகார்ஜுன கொண்டாவும் எங்கே இருக்குங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் ஒரு வாட்டி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகார்ஜுன கொண்டா இங்கே இருக்குது, நாகார்ஜுன கொண்டா இங்கே இருக்குது, அமராவதி இங்கே இருக்குது. ஓகே. அமராவதி இப்போ வந்து நியூஸ்லேயும் இருக்குது, அதனால் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த நதிக்கரையில் அமராவதி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு அமராவதி ஸ்தூப்பா தான், அமராவதி ஆர்கிடெக்சர் தான். ஓகே. புத்தர் வந்து இவர் தான் புத்தர். இவர் வந்து ஏதோ அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து அவருடைய சொர்க்கத்தில் இருந்து அவர் வந்து ஏதோ ஒரு டீச்சிங் பண்ணுற மாதிரியான ஒரு ரிலீஃப். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் ராக்கட் கேவ்ஸ் வந்து இவங்க அதே மாதிரியே கட்டியிருக்காங்க. கார்லே, பாஜ்ரா இந்த மாதிரி இடங்களில் சைத்தியாஸையும் விகாராஸையும் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. சைத்தியாஸ்னா என்ன, விகாராஸ்னா என்னன்னு புத்திசம் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு தெரிலனா போய் ஒரு வாட்டி புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வீடியோவை பாருங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நாகார்ஜுன கொண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாச்சு. நாகார்ஜுன கொண்டா ஸ்தூப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு புத்திஸ்ட் ஸ்டாச்சு இது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ்னு பொறுத்த வரைக்கும் அஃபீஷியல் லாங்குவேஜாக வந்து பிராகிருத் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. அந்த டைமில் பிராகிருத் இருந்திருக்கு. அப்புறமா வந்து இந்த லிட்ரேச்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கதி சப்த சதி. இதை வந்து எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாலா அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா. சாத்தவாகன மன்னர் அவர்.
ஆலா அப்படிங்கிற அந்த மன்னர் தான் எழுதியிருப்பார். எதில் எழுதியிருப்பாருன்னா பிராகிருத் டெக்ஸ்ட்டில் எழுதியிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் டெக்ஸ்ட் மாதிரியே அகம்புறம் அந்த தீம் மாதிரியே வச்சு எழுதப்பட்ட டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாத்தவாகனர்களுடைய அந்த ஹிஸ்ட்ரியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? இவ்வளோ தான் சாத்தவாகனர்ஸ் பற்றி. இது ஃபிலிம்ஸில் தான் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் பெருசாக சாத்தவாகனர்கள் பற்றி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவங்களுடைய கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் 200 BC டு 200 AD. இந்த டைமில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைமில் ஏன் வந்து இவ்வளோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஓகே, இது வந்து சைனா. ஓகேங்களா? சைனா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்கா. இந்த இடத்துல ரோமன் எம்பையர் இருக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி ரோமன் எம்பையர். இந்த இடத்துல ரோமன் எம்பையர் இருக்கும். ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். அதுக்கப்புறம் இது இந்தியா. ஓகேங்களா? ஸோ இங்கே சில்க் ரூட் இப்படி போகும். ஓகே, இது குஷானா எம்பையர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சைடில் இண்டோ கிரீக்ஸ், இந்த சைடில் பார்த்தியன்ஸ், இந்த சைடில் சாக்காஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடில் சாத்தவாகனாஸ், இந்த சைடில் சோலாஸ், சேலாஸ், பாண்டியாஸ். ஓகே, இந்த யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் ரூட்டை குஷானாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஸோ உங்களுக்கு சைனாவிலேருந்து போகக்கூடிய சில்க் ரூட், சில்கை வந்து குஷானாஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து கோல்டு கிடைக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆல்டாய் மவுண்டன்ஸ் இருக்குது. இந்த ஆல்டாய் மவுண்டன்ஸ்லேருந்தும் அவங்க வந்து கோல்டை வந்து மைன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்டர்னல் ட்ரேடு இவங்களுக்கும் நடக்குது. அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான பார்த்து வந்து வருது. உத்தரபாதா, தக்ஷிணபாதா அப்படிங்கிற இந்த பார்த்துலாம் வந்து இதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு இது இருக்கிறதுனால, அந்த அவென்யூஸ் இருக்கிறதுனால அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து அதிகமாக இங்கே வளருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ரீசன். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதுலேருந்து சோர்சஸ், எப்படி சோர்ஸ் தெரியுது? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இந்த இடத்துல வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த சோர்சஸ் எப்படி தெரியுதுன்னா, லிட்ரரி எவிடன்சஸ் மூலமாக நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. லிட்ரரி எவிடன்சஸ்னால் ஃபஸ்ட்டு திக நாயக்கா நிகாயா அப்படிங்கிற அந்த லிட்ரரி எவிடன்ஸ். இது வந்து எந்த இதுன்னு தெரியுமா? சுத்த பித்தக்கால அஞ்சு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அது லாஸ்ட் திக நியக்கா. இதில் தான் வந்து நம்மளுடைய புத்தர்களுடைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஜதகா ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். ஜதகா டைல்ஸில் வந்து இது வந்து எந்த டைமில் உருவாக்கப்பட்டது? அப்போ ப்ரீ மௌரியன் பீரியடில் உருவாக்கப்பட்டது. இதில் பொறுத்த வரைக்கும் 12 டசன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மகாவஸ்து அப்படிங்கிற அந்த புத்திஸ்ட் டெக்லேயுமே வந்து ரொம்ப கம்மியான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இண்டோ கிரீக் டைமான மிலந்த பன்ஹோ பற்றி நான் வந்து இண்டோ கிரீக்கை பற்றி சொல்லும்போது, சென்ட்ரல் ஏஷியன் கான்டாக்ட் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஒரு இண்டோ கிரீக்க மன்னர். அவர் வந்து நாகசேனாங்கிறவர் வந்து புத்திசமுக்கு அதாவது வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ட்ரை பண்ணுவார். அப்போ மிலந்தர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார். இவர் நிறைய ஆன்சர் சொல்லுவார். இந்த கம்பைலேஷன் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் வந்து மிலந்த பன்ஹோங்கிறது கொஸ்டின்ஸ் ஆஃப் மிலந்தா. இதில் கிட்டத்தட்ட 74 வகையான கிராஃப்ட் அண்ட் ட்ரேட்ஸை பற்றி வந்து இந்த புக்கில் வந்து பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 12 இதுவாக இருந்தது எவ்வளோ வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கம்மியாக இருந்தது அதிகமாக வந்து கிட்டத்தட்ட மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்மளால் வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லிட்ரரி சோர்ஸஸாக நம்மளுக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சரலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்கிடெக்சரலாக நம்மளால் வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியுது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் எப்படியாப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்னா ஓட்டிவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா டொனேஷன் ரிலேட்டடான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட்டுக்கு, பிராமணர்ஸுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து
டொனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு வில்லேஜஸையோ இல்லை எதையோ ஒன்று டொனேஷனாக கொடுத்துருப்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லேருந்து பெரிய பெரிய கில்டு வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க செழித்து வாழ்ந்துருக்காங்கன்னு அர்த்தம் அந்த பீரியடில். அப்போ அது எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மோரியன் பீரியடில் தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அப்படி என்னென்ன மாதிரியான கிராஃப்ட்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா, டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கிராஃப்டாக இருந்திருக்கு. அதுலேயும் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராங்கிற இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்ஸ்டைல் கிராஃப்ட் இருந்திருக்கு. அது சட்டக்கா அப்படிங்கிற அந்த டைப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. மதுராவில் சட்டக்கா அப்படிங்கிற அந்த டைப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. வேறு எங்கே வந்து டெக்ஸ்டைல் இம்பார்ட்டண்ட்டான இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர்லேயும் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. மதுரா, உறையூர் இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இவங்க எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா ரோமன்ஸுக்கு வந்து இவங்களுடைய அந்த டெக்ஸ்டைல்ஸை வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க. சாதாரண டெக்ஸ்டைல் கிடையாது, எல்லாமே வந்து சில்க்கு, மஸ்லின் இந்த மாதிரியான ரொம்ப அரிஸ்டோக்ராட்டிக்காக உருவாக்கப்படுற கிளாத்தாக இருந்திருக்கு. அதனால் நிறைய புல்லியன்ஸ், அதாவது வந்து கோல்டு வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது யார் வந்து எதன் மூலமாக நம்மளால் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரரி சோர்சஸ். பிளினியோடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா புலம்பி தள்ளியிருப்பார். என்னன்னா ரோமன்ஸ் அரிஸ்டோக்ராட்ஸ் வந்து இந்திய பொருட்களை வந்து நிறைய வந்து விரயம் பண்ணுறாங்க, நிறைய வாங்குறாங்க. வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பீரோக்களில் அடுக்குறாங்க. பீரோக்களை திறந்தாலே இந்திய பொருட்கள், இந்திய துணிகள் தான் இருக்குது, இதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தேவையில்லாமல் ரோமாபுரியோடைய காயின்கள்லாம் வந்து தேவையில்லாமல் அங்கே போய் சிங்க் ஆகுது, இந்தியாவில் போய் உட்காருது, இது நம்மளுக்கு உகந்ததில்லை, இந்த நாட்டுடைய எக்கனாமிக்கு உகந்ததில்லைங்கிற மாதிரி அவர் அங்கே அட்வைஸ் பண்ணியிருப்பார் 78 AD. ஓகேங்களா, ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ரோமாபுரியோட இதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு நமக்கு புரியுது. ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் காயினேஜுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். காயின்ஸை வந்து தயாரிக்கிறதுல இந்தியர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இண்டோ கிரீக்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம், இண்டோ கிரீக்ஸ் தான் ஃபஸ்ட்டு காயின்ஸ், கோல்டு காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேறு இம்பார்ட்டண்ட்டான டைப்ஸ் ஆஃப் காயின்ஸு. அதே மாதிரி சாத்தவாகனர்கள் என்ன பண்ணுறாங்க, பொட்டின் காயின்ஸ், அப்புறம் லெட் காயின்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குஷானாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குஷானாஸ் அவங்களுடைய அந்த சில்க் ரூட்டை வந்து கட்டுப்படுத்துறதுனாலையும், அதுக்கப்புறமா வந்து ஆல்டாய் மவுண்டன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனாலையும் பியூர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு காயின்ஸை யூஸ் பண்ணுறாங்க, பியூர் கோல்டு காயின்ஸை வந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரோமாபுரியோடைய அந்த கோல்டு காயின்ஸ் மாதிரியே வந்து மிமிக் பண்ணுறாங்க. ரோமாபுரியோடைய தினார் டைப்ஸ் ஆஃப் கோல்டு காயின்ஸை வந்து குஷானாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது குப்தர்கள் பீரியடில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஆனால் குப்தர்கள் பீரியடில் பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி வந்து கம்மியாயிடுது. பியூரிட்டி ஆஃப் த கோல்டு காயின்ஸ் வந்து குப்தர்கள் பீரியடில் டிக்ரீஸ் ஆகிடுது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம குப்தர்கள் பீரியட் வரப்போ வந்து நம்மளால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேங்களா, காயினேஜ். அதுக்கப்புறமா வந்து டெரகோட்டா ஃபிகரிங்ஸையும் வந்து அவங்க வந்து ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் டெரகோட்டா ஃபிகரிங்ஸ் கண்டுபிடிச்சாலுமே எல்லேஸ்வரம் அப்படிங்கிற நல்கொண்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ஆந்திர பிரதேஷில். அதில் எல்லேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் வந்து டெரகோட்டா ஃபிகரிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு டைப் ஆஃப் மர்ச்சன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கில்டா வந்து அவங்க வந்து உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிறைய புத்திஸ்ட் டெக்ஸ்டில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. கில்ட்ஸாக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அதில் மர்ச்சண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, கிராஃப்ட்மேனோடைய ஹெட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ட்ரேடர்ஸ் இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, கேரவனில் போயிட்டு வந்து ட்ரேட் பண்ணுவாங்கள்ல. ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா, மர்ச்சண்ட்டுக்கான ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீனி அவங்க தான் வந்து
மர்ச்சண்ட்டுக்கான ஹெட்டு. இவங்களுடைய கில்டு பேர் வந்து நிகாமாஸ்ன்னு சொல்லுவாங்க, நிகாமாஸ். ஓகேங்களா. அதே மாதிரி கிராஃப்ட் மேனுக்கான ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேட்டக்கா. ஜேட்டக்கா அப்படிங்கிறவங்க தான் வந்து கிராஃப்ட் மேனுக்கான ஹெட்டோடைய பேர். அதே மாதிரி கேர்வான்கோடைய ஹெட்டோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்த்தவாகன். சார்த்தவாகன். கண்ணகி படத்தில் இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோவலன் வந்து ஒரு சார்த்தவாகனாக இருப்பார். ஓகேங்களா. ஸோ சார்த்தவாகன் தான் வந்து அவருடைய அந்த கில்டோடைய ஹெட்டாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ். இது இல்லாமல் சின்ன சின்ன மர்ச்சன்ட்ஸுமே இருப்பாங்க. கில்டில் வந்து சேராமல் சின்ன சின்னதாக அவங்க மட்டும் சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கார்லண்ட் ஆஃப் மதுரை அப்படின்னு ஒரு புக் இருக்குது, கார்லண்ட் ஆஃப் மதுரை. ஓகேங்களா. இதில் வந்து அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஷாப் கீப்பர்ஸ் தான் கிராஃப்ட்ஸ்மேனாகவும் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த தகவல்களை வந்து இந்த கார்லண்ட் ஆஃப் மதுரை அப்படிங்கிற அந்த புக் வந்து நமக்கு சொல்லுது. அப்போது யார் உருவாக்குறாங்களோ அவங்களே விற்றுருக்காங்க, அவ்வளோதான். மிடில் மேன் யாரும் இல்லை. ஓகே. இப்படியும் வந்து சில தொழில்கள் வந்து நடந்திருக்கு. இந்த லோக்கலில் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த டைமில் வியாபாரி அப்படிங்கிற சொல் இன்னும் வராமல் இருந்திருக்கு. வியாபாரி அப்படிங்கிற அந்த சொற்கள் மூலமாக தான் வந்து வியாபாரியை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் அது வியாபாரி அப்படின்னு ஆயிருக்கு. அது இல்லாமல் அந்த ஊரில் வந்து சில ஃபேமஸான விஷயத்த இவங்க வியாபாரிகள் வந்து அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற அந்த பழக்கமும் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காந்திகா அப்படிங்கிற ஊர். காந்திகா வந்து அந்த ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூமுக்கு ஃபேமஸ். ஓகேங்களா. பெர்ஃப்யூம் ட்ரேடர்ஸாக இருந்திருக்காங்க. அதுதான் வந்து பின்னாளில் வந்து ஜாதியோட காந்தி அப்படிங்கிற அந்த ஜாதியோட பேராகவும் மாறுது. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நமக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மோட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். மோட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு வரும்பொழுது எப்படி இம்பார்ட்டன்ட் ரூட்ஸ், என்ன மாதிரியான ரூட்ஸில் வந்து இது த்ரைவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான ரூட் இருக்குங்க. அதுதான் வந்து உத்தரபாதா, அப்புறமா வந்து தக்ஷிணபாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அது என்னென்ன ரூட்டுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரூட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான அந்த ஊர்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஊர் எது, இந்த ஊர் எங்கே இருக்குது, இப்படி தான் வந்து கேட்பாங்களே தவிர ஒரு கனெக்டிவிட்டியாக கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கனெக்டிவிட்டியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது மறக்கவே மறக்காது. ஓகே. ஸோ நம்மளுடைய ஊர் ஃபஸ்ட்டு அந்த இம்பார்ட்டண்ட்டான இடம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தக்சிலாலேருந்து ஆரம்பிக்குது. இது மாடர்ன் டே பஞ்சாபில் இருக்குது. அதாவது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ப்ராவின்ஸில் இருக்குது. ஓகேங்களா. தக்ஷஷிலா. இதுக்கு மேலே இப்படி போகிறீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ்கலாவதி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஷாவர் இல்லைனா புருஷபுரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் குஷானாஸோடைய கேபிட்டல். ஓகே. இந்த புருஷபுராலேருந்து வந்து நம்மளால் வந்து சில்க் ரூட்டை அடைய முடியும். ஓகே. அதனால தான் இந்த தக்ஷிலா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது கீழே அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அஸ்தினாபுரம் வழியாக சித்ரா மூலமாக வந்து நம்மளால் வந்து ஸ்ரவஸ்தியை அடைய முடியும். சவஸ்திரியிலேருந்து நம்மளால் வந்து பாட்டலிபுத்ராவுக்கு வர முடியும். ஓகேங்களா. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரபாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. உத்தர அப்படின்னா வந்து மேலே அப்படின்னு அர்த்தம், மேலே போகக்கூடிய பாதைன்னு அர்த்தம். ஓகேங்களா. உத்தரபாதா. அதுக்கப்புறமா வந்து நம்மளால் வந்து சக்காலாலேருந்து இல்லைனா வந்து சக்காலாலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது மூலமாக நம்மளால் வந்து மதுரா வழியாக நம்மளால் வந்து உஜ்ஜயினுக்கு வர முடியும். ஓகேங்களா. மதுராலேருந்தோ இல்லை கௌஷம்பியிலேருந்தோ நம்மளால் உஜ்ஜயினுக்கு வர முடியும். இங்கேருந்து கீழே போகுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து தக்ஷிணபாதான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உத்தரபாதா, இது வந்து தக்ஷிணபாதா. ஓகே. இந்த உஜ்ஜைன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டு, அதாவது வந்து இது வந்து சொப்பாரா. ஓகேங்களா. சொப்பாரா, பாராகுச்சான்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ப்ரௌச். ஓகேங்களா. இந்த 2 போர்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். இதன் மூலமாக வந்து உங்களால் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஆஃப்ரிக்கா மூலமாக வந்து ஈஜிப்டுக்கு, இந்த ஈஸ்டர்ன் ரோமன்ஸுக்கு நம்மளால் போக முடியும். ஓகேங்களா. ரோமன் கிங்டமுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது, இந்த இடம் ஏன் இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மேலே லேண்ட் வழி தரை வழியான அந்த வணிகம் வந்து ஒன்றாவது பிசி 1வது ஏடியில் வந்து தடைப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து ட்ரைப்ஸ் என்ன பண்ணுறாங்க, இண்டோ பார்த்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லேண்டை வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ சில்க் ரூட்டில் வந்து அதனால் போக முடியல. ஸோ இந்தியா வந்து பர்ஃபெக்டாக வந்து நடுவில் இருக்கிறதுனால இந்த சில்க் ரூட் வழியாக உத்தரபாதை வழியாக வந்து உஜ்ஜைன் வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து சொப்பாரா மூலமாகவும் அதுக்கப்புறம் பரோச் மூலமாகவும் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வழியாக வந்து இது ஈஜிப்டுக்கும் அப்புறமா வந்து ரோமாபுரிக்கும் போகுது. இது எதுனால எய்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டிஸ்கவரி ஆஃப் மான்சூன் இன் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் மான்சூன் பற்றின அந்த மெக்கானிசம் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து அந்த சொப்பாரா மூலமாக வந்து ஈஸியாக ஆஃப்ரிக்காவுக்கு போக முடியுது. ஓகேங்களா. இதை கண்டுபிடிக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிப்பார். ஓகேங்களா. இந்த மெக்கானிசமை ஹிப்பாலஸ்ங்கிறவர் கண்டுபிடிப்பார். இதன் மூலமாக நம்மளால் வந்து போக முடியும். ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த டைமில் அந்த ட்ரேடு, கிராஃப்ட்டு, ஆர்ட்டு இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஏஷியன் அந்த ப்ராவின்ஸுக்கு இந்தியா வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராவின்சஸாக வந்து மாறுது, அக்கல்ச்சர் ஆகுது பிகாஸ் ஆஃப் குஷானா ரூல்ஸ். அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கான தேவைகள் வந்து ஏற்படுது. நம்மளும் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்கலாக நம்மளால் வந்து உருவாக்க முடியுது பிகாஸ் ஆஃப் த கில்டு சிஸ்டம் மூலமாக நம்மளால் உருவாக்க முடியுது. நிறைய எக்கனாமி வந்து பெனிட்ரேட் ஆகுது. இந்த டைமில் தான் வந்து எந்த டைமும் இல்லாத மாதிரி நிறைய காயினேஜஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. இன்னும் சொல்ல போனால் இந்த காயின்ஸ் மூலமாக தான் நிறைய வம்சாவளிகளை நம்மளால் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டே பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டோ கிரீக்ஸ் மாதிரியான அந்த வம்சாவளிகளை. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இதனால் வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி இந்த காயின்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போஸ்ட் மோரியன் பீரியடை நம்ம என்னன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இருண்ட காலம், இட் இஸ் அ டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா பொலிட்டிக்கலாக நிறைய படையெடுப்புகள் வந்தது. இண்டோ கிரீக்ஸ்லேருந்து, குஷானாஸ்லேருந்து, சாக்காஸ்லேருந்து, பார்த்தியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து இதுக்கு படையெடுத்து வந்தாங்க. ஒரு ஆல் இண்டியா எம்பையர் மாதிரி கருதப்பட்ட அந்த மௌரியன் எம்பையர் டிஸ்இன்டகிரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மகதா மாதிரியான விஷயங்களுக்கு சுருங்குது. ஸோ அடுத்த குப்தா வர வரைக்கும், குப்தா வந்து 326 தான் வருது. ஓகேங்களா. குப்தா எம்பையர். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 500 வருடங்களை நம்ம வந்து ஒரு இருண்ட காலம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ நம்மளுக்கு வந்து இந்த காயின்ஸை பற்றின அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சதோ அதுலேருந்து தான் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கலாக என்ன தான் வந்து ஒரு பேக்வேர்ட்னஸான ஒரு காலமாக இருந்தாலுமே கல்ச்சரலாகவும் சரி, எக்கனாமிக்காகவும் சரி, சோஷியலாகவும் சரி நம்மளால் வந்து இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ணி ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு நல்ல எம்பையராக ஒரு எக்கனாமிக் பேஸ் வந்து ஒரு நல்ல சுபிட்சமாக வந்து வாழ்ந்த ஒரு காலகட்டம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேயே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் அப்படின்னு வந்து நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ போஸ்ட் மௌரியன் வந்து நம்மளுக்கு இனிதே முடிந்தது. நம்மளுக்கு இப்போ அடுத்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் பீரியட் எப்படி இருந்தது, ஹவ் அபவுட் குப்தா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.